கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த புத்தாண்டு தினத்திலே தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9. இந்த வசனத்தை இன்று தியானிக்க போகிறோம். கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணியை போல தேவன் நம்மை பாதுகாத்து வந்தார். ஒரு தாய் தன் குழந்தையை சுமப்பது போல, ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல, கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து செல்வது போல தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலையும் நம்மை காத்து வழி நடத்தி வந்தார். இந்த புதிய வருடத்தில் கூட ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு, மன விருப்பங்களோடு, தேவைகளோடு காத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். நீங்க கேட்கலாம், அவருடைய தயவுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஒரு பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஒரு தேவைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். கிருபை என்றால் என்ன? உங்களுக்கு கேள்வி வரலாம். கிருபை என்பது தேவனுடைய அளவற்ற அன்பு, இரக்கம், தயவு, வல்லமை, ஆற்றல், பரிசுத்தம், நீதி, அவருடைய அன்பின் நிமித்தமாக நம் சார்பில் நமக்காக செயல்பட காத்து கொண்டிருக்கிறதுக்கு பெயர்தான் கிருபை. இது நம் தகுதி பார்த்து அவர் தரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடிந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க பல தேவைகள்ல நின்று கொண்டிருக்கலாம். அதற்கான பதில் அந்த கிருபையில் இருக்கிறது. அதை சந்திக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை, தயவு அந்த கிருபையில் இருக்கிறது. அதனால்தான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். பழைய ஏற்பாட்டுல ரூத் தன் மாமியோடு எல்லாவற்றையும் இழந்தவராக பெத்லஹேமுக்கு வர்றாங்க. தன்னுடைய சாப்பாட்டுக்காக தானியங்களை பொறுக்குவதற்கு போவாசுடைய நிலத்துக்கு வர்றாங்க. போவாஸ் தன்னுடைய வேலையாட்களுக்கு அங்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ரூத் தன்னுடைய தேவைக்காக கதிர்களை, தானியங்களை நீங்க சிந்த விடுங்கள், நீங்க ரூத்தை யாரும் அதட்டக்கூடாது, சத்தம் போடக்கூடாது என்று ஒரு தயவை காண்பிக்கிறார். ரூத்துக்கு போவாசுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அந்த வயல்ல தனக்கும் தன் மாமிக்கும் தேவையான தானியங்களை ரூத் பெற்றுக் கொண்டார், பொறுக்கிக் கொண்டார். இதுதான் தயவு. அதே போல இன்றைக்கு நீங்க நடக்கின்ற பாதைகள்ல தேவனுடைய தயவு வழி எங்கிலும் உங்களுக்காக செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. இந்த தயவை தான் அவர் சிலுவையில் நமக்கு காண்பித்திருக்கிறார். உங்க கையின் பிரயாசங்கள்ல, உங்க சூழ்நிலைகள்ல, நீங்க எதிர்கொள்ளுகிற மனிதர்கள் இடத்துல, உங்க சரீரத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் இடத்துல, உறவுகள் இடத்துல அந்த தயவு வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்க எதிர்கொள்ளலாம். அந்த வயல்ல தானியங்களை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, போவாஸ் ரூத்தை தன்னுடைய மணவாட்டியாக அங்கு ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுவும் ஒரு பெரிய தயவு. தன்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, தன்னுடைய எல்லாவற்றிலும் உரிமையாளராக அங்கு மாற்றிக் கொள்ளுகிறார். இந்த தயவு இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமாக கிறிஸ்துவின் மணவாட்டியாக பெற்றிருக்கிறார். தன்னுடைய மணவாட்டியை பார்க்க எத்தனை சந்தோஷமாக காத்திருப்பார் இல்லையா? நான் எப்பொழுது பார்க்க போகிறேன்? தன்னுடைய மணவாட்டிக்கு பிடித்தமான பொருள் என்ன, செயல் என்ன,
அந்த தேவையை சந்திக்கிறதற்காக தன்னுடைய உழைப்பு, ஆற்றல் எல்லாவற்றையும் கொடுக்க அந்த மணவாளன் ஆயத்தமாக இருப்பார். ஏனென்றால் மணவாட்டியின் தேவைகளை சந்திக்கவும் மணவாட்டியை சந்தோஷப்படுத்துவதும் அவருக்கு மிகவும் பிரியமான செயலாக இருக்கும், இல்லையா? இன்றைக்கு தேவனுடைய கிருபையானது உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் மணவாட்டியாக மாற்றி இருக்கிறது. உங்களுடைய தேவையை சந்திக்கவும், உங்களை சந்தோஷப்படுத்தவும், உங்களை அழகுபடுத்தவும் அவர் விருப்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் தயவு, அதுதான் கிருபை. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். எல்லா சூழ்நிலைகள்லையும், எந்த நேரத்திலையும், எந்த பிரச்சனைகள்லையும், எந்த காரியங்கள்லையும் என் கிருபை உனக்கு போதும். உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய எல்லா வல்லமையும், அன்பும், இரக்கமும், தயவும் அந்த கிருபையில் இருக்கிறது. அந்த கிருபை சந்திக்க முடியாத சூழ்நிலை என்று உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த கிருபை உங்களை பலப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. நீங்க எந்த சோர்வுல இருந்தாலும் சரி, இளவீனத்துல இருந்தாலும் சரி, அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் பலவீனப்பட்டு தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் நோயினால பாதிக்கப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த நோய் ஒரு பெரிய துன்பத்தை அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில சென்று அவரை தொடுகிறார். அவரிடமிருந்து வல்லமை புறப்படுகிறது. அங்கு அவர் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிகிறேன். என்னை தொட்டது யார்? அந்த பெண்மணிக்கு பயம். அவர் என்ன சொல்ல போகிறாரோ, கூட்டம் என்ன சொல்ல போகிறதோ, பயம். அங்கு இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியின் மீது கோபப்பட்டாரா? இல்லை. சந்தோஷமாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே, சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இதுதான் தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, உங்களுடைய வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பது, சமாதானத்துடன் வாழ்வது அவருடைய சித்தம். அந்த கிருபை அதை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்க சரீரத்தை பலப்படுத்துறது மாத்திரம் இல்ல, உங்க சூழ்நிலைகள்ல, நீங்க எதிர்கொண்டிருக்கின்ற சவால்கள்ல, பிரச்சனைகள்ல நீங்க கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். நான் உன் தேவன், எதற்கு பயப்படுகிறாய்? உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. அவருடைய கிருபை நம்முடைய கலக்கத்தையும் நம்முடைய திகைப்பையும் நம்முடைய பயத்தையும் போக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது. நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பரவில்லை, அந்த கிருபை நமக்கு பிள்ளையின் ஆவியை பெற்று தந்திருக்கிறது. கண்ணின் மணி போல அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணின் மணி என்றால் என்ன தெரியுமா? கருவிழி. அந்த கண்ணிற்கு நடுவில் மையமாக இருப்பது. நீங்க நினைக்கலாம், நான் எங்கோ வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு ஓரத்துல யாரும் அறியாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேன், தேவனுக்கு என் வழி மறைவாயிற்றோ என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவருடைய உலகத்தில் நீங்கள் நடு மையமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் அவருக்கு நீங்க மிக முக்கியமானவராக, விலையேற பெற்றவராக அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கிருபை அந்த இடத்தை உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறது. உங்களை பலப்படுத்த
அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலப்படுத்துகிற கிருபை, உங்களுடைய வழிகளை செவ்வை செய்கின்ற கிருபை. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என்னுடைய பாதை எப்படி சரியாக மாறப்போகிறது? இதை சரி செய்ய முடியுமா? யார் எனக்காக சரி செய்வார் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்னும் வேறு விதமாக சொல்வது என்றால், யுத்தம் உன்னுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. நீ தரித்து நின்று உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார். நீ தரித்து நில். நீ என்னை சார்ந்து கொள், என்னை பற்றிக்கொள், என் கிருபையை நீ பிடித்துக்கொள். யுத்தம் என்னுடையது. இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் காணப்போவது இல்லை. வழிகளை செவ்வை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய கிருபை வழிகளை செவ்வை செய்ய காத்து கொண்டிருக்கிறது, போதுமானதாக இருக்கிறது. அது எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் சரி, கோணல் மாணலான வழியாக இருக்கலாம், கரடு முரடான பாதையாக இருக்கலாம், முட்கள் நிறைந்ததாக இருக்கலாம், மலைகள் மேடு பள்ளமாக இருக்கலாம். அவருடைய கிருபை அதை சரி செய்ய போதுமானதாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அவங்க வெளியே வரும் பொழுது, ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் மலை, பின்னால் எகிப்து ராணுவம், முன்னால் செங்கடல், வழியே இல்லை. அவருடைய கிருபை அந்த கோணலான வழியே இல்லாத இடத்தில் அங்கு வழியை உண்டு பண்ணியது. தானியேல் சிங்கக்கபிக்குள் போடப்பட்டார். தப்பிச் செல்வதற்கு வழியே இல்லை. அவருடைய கிருபை அங்கு சிங்கங்களின் வாயை கட்டியது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போடப்பட்டார்கள். அவருடைய கிருபை அந்த அக்கினி ஜுவாலை அவர்கள் மீது பற்றவில்லை. அந்த அக்கினியின் தாக்கம் அவர்களை தொட முடியவில்லை. தாவீது ராஜா, அவரை கொலை செய்வதற்காக சவுல் ராஜாவும் அவருடைய இராணுவமும் துரத்துகிறது. ஒரு சிறுவனை, ஆடு மேய்க்கின்ற சிறுவனை கொலை செய்வதற்காக ஒரு நாட்டின் ராஜாவும் இராணுவமும் துரத்துகிறது. தேவனுடைய கிருபை அவரை பாதுகாத்து, அவர் வழியை செவ்வை செய்து சிம்மாசனத்திற்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் அநேக சாட்சிகளை நம்ம வேதத்துல பார்க்கலாம். இன்றைக்கு அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீ இதை விசுவாசிக்கிறாயா? அவர் இன்று கேட்கிறார், என் மகளே, என் மகனே, உன் கோணலான பாதைகளை செவ்வையாக்க என் கிருபை போதுமானது. ஏனென்றால் அது தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய வல்லமை, அவருடைய அன்பு. உங்களை விலையேற பெற்ற மகனாக, மகளாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணின் மணி போல உங்களை பாதுகாக்கிறாரா? கருவிழி போல. கண்ணில் கருவிழி எங்க இருக்கும்? கண்ணோட மையத்துல இருக்கும் இல்லையா? நடுவுல இருக்கும். அது போல தேவனுடைய உலகத்துல நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீங்க. நீங்க ஒரு முக்கியமான நபரா இருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம், தேவனுக்கு எல்லோரையும் போல நானும் ஒன்று. இந்த உலகத்துல ஒரு சின்ன புள்ளி போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை தேவன் நினைத்து பார்ப்பாரா என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், அவர் பார்க்கின்ற விசேஷித்த நபர், ஒரு முக்கியமான நபர், மைய புள்ளியான நபர் நீங்கதான். அப்படி விசேஷித்த மாணவராக உங்களை அவர் பார்ப்பார் என்றால், உங்களை எவ்வளவு
அன்பும் அக்கறையுமாக அவர் பேணி பாதுகாப்பார் இல்லையா? உங்களுடைய தேவைகளை சந்திக்க விரும்புவார் இல்லையா? அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்தை ஒரு மேய்ப்பனை போல நடத்துகிறாரா. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. ஆடுகளை தம்முடைய புயத்தினால கூட்டி சேர்த்து கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவாரா. கரவல் ஆடுகள் அப்படிங்கிறது பலவீனமான ஆடுகள். எப்படி ஒரு மேய்ப்பன் கால்ல அடிபட்டு நடக்க முடியாத ஒரு ஆட்டுக்குட்டியை தன் தோளின் மீது சுமந்து செல்லுவாரோ, அது போல கரவல் ஆடுகளை அவர் மெதுவாக நடத்துகிறாரா. அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு அவர் கூட்டி செல்லுகிறார். நம்முடைய கோணலான வழிகளை செவ்வை செய்து அது தெளிந்த நீரோடையான பாதையாக மாற்றுகிறார். வருஷத்தை அவருடைய நன்மையினால் முடிசூட்டுகிறார். அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் நல்லவர். அவர் நன்மைகளை செய்பவராக இருக்கிறார். அவருடைய இயல்பு அதுதான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவருடைய பாதையில பரிபூரணம் நிரம்பி வழிகிறது. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவரை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுவீர்கள் என்றால், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவதற்கு அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது. உங்கள் வழியை செவ்வை செய்வதற்கு கிருபை போதுமானதாக இருக்கிறது. அடுத்ததாக, அவருடைய கிருபை உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வழியை உண்டு பண்ணி இருக்கிறது. பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நீங்க சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு அவருடைய கிருபை போதுமானது. ஆவியில் மரித்திருந்த நம்மை, தேவனற்றவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக, தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்களாக இருந்த நம்மை அவருடைய கிருபை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டதன் மூலம் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அங்கு அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஒரு புதிய வழியை அங்கு அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஒரு புதிய வாழ்வை அங்கு கொடுத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. உங்களுடைய பழைய பாவ வழக்கங்கள், விளைவுகள், தண்டனைகள், சாபங்கள், கட்டுகள், எந்தெந்த காரியங்கள்ல நீங்க அடிமைகளாக இருக்கிறீங்களோ, எந்த மன கஷ்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அவமானத்துல நின்று கொண்டிருக்கிறீர்களோ, குற்ற மனப்பான்மையில் இருக்கிறீர்களோ, எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதை மேற்கொள்ளக்கூடிய தேவ வாழ்வை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ சமாதானம், பலவீனத்திற்கு மத்தியில் தேவ பலம், நோய்க்கு மத்தியில் தேவ சுகம், சாப விடுதலை, பாவ விடுதலை, தேவ சந்தோஷம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், வனாந்தரத்திற்கு பதிலாக தேவ ஆசீர்வாதம். இந்த பரிபூரண வாழ்வை சிலுவையில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வாழ்வு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கிருபை. அதே கிருபை இன்று உங்கள் வாழ்விலையும் உங்க செயல்களையும் அந்த புதிய வாழ்வையும் வல்லமையையும் செயல்படுத்துவதற்கு, நிறைவேற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்றுதான். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்.
பழைய வருத்தங்கள், அவமானங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், பயங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு அந்த கிருபையை இன்று பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். இது என்ன சொல்லுகிறதோ அதை உங்கள் சிந்தனையில தியானித்து விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை பேசி உங்கள் இருதயத்தை அந்த வார்த்தைகளால் நீங்கள் நிரப்ப நிரப்ப அந்த கிருபை உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் செயல்படுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் அந்த ஜெயத்தை கொடுப்பதற்காக, வாழ்வை கொடுப்பதற்காக அந்த கிருபை காத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னுடைய பலவீனத்துல அவருடைய கிருபை வெளிப்படுவதால் என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இது ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. என் பிரச்சனைகளுக்கு மத்தியில நான் கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை நான் உணர்வதால் நான் என் பிரச்சனைகளை கொண்டாடுகிறேன்னு அவர் சொல்றார். பவுல் என்ன செய்யறாரா? அவருடைய பிரச்சனைகளை கொண்டாடுகிறாரா. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை அவர் பார்க்கிறாரா. பலவீனங்கள், பிரச்சனைகள் உங்களை தோற்று போக செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அந்த பலவீனங்களுக்கு மத்தியில தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த கிருபை காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை அதை வெளிப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. வேதத்துல நீங்க பார்ப்பீர்கள் என்றால், தேவ மனிதர்கள் பலவீனத்தில் நிற்கும் பொழுதெல்லாம், ஆகார் அங்கு தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்துல நிற்கும் பொழுது தேவனுடைய பலம் வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்கு கொண்டு செல்லும் பொழுது அங்கு கிருபை வெளிப்படுகிறது. தாவீது ராஜா செய்யும் போது தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. மோசே வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தும் போது தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அங்கு பலவீனத்துல அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில நிற்கும் பொழுது அவருடைய கிருபை வெளிப்படுகிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் போது தேவனுடைய கிருபை வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும். ஜெபம். அன்பின் தகப்பனே, கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றியப்பா. உம்முடைய பாதுகாப்புக்காக, உம்முடைய அன்புக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த புதிய வருடத்தையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் தந்த உம்முடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. எங்களுடைய பலவீனத்துல எல்லா சூழ்நிலைகள்லையும் உம்முடைய வல்லமையையும், உம்முடைய அன்பையும், கிருபையையும், உம்முடைய தயவையும் வெளிப்படுத்த உம்முடைய கிருபை காத்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தைகளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். அவங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி கொடுத்ததற்காய் நன்றி. தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். தேவ வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.